ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 2K தமிழ் பசங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தானா. அந்த கஞ்சன் என்ன பண்ணுவான்னா, எந்த பொருள் வாங்கினாலும் பாதியாக விலை கேட்பானாம். அதாவது ஒரு பொருள் 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அது 50 ரூபா அப்படின்ட்டு விலை பேசுவானாம். இதே மாதிரியே பேசி பேசி நிறைய காசு சேவ் பண்ணி வச்சுருந்தானோ. அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் வெயிலில் தூரமாக நடந்து போனான். அப்போ என்னாச்சுன்னா, அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு இளநீ கடை இருந்துச்சு. அங்கே போய் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலை என்னன்னு கேட்டானாம். அந்த இளநீ விற்கிறவர் ஒரு இளநீ 4 ரூபா அப்படின்னு சொன்னாராம். 4 ரூபாவா, எனக்கு 2 ரூபாய்க்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசினானா அந்த இளநீக்கார்கிட்ட. அந்த இளநீக்கார் சொன்னாராம், நீங்கள் இப்படியே 1 மைல் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே இன்னொரு இளநீ கடை இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ரூபாய்க்கு இளநீ தருவாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த கஞ்சனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம இன்னும் 1 மைல் தூரம் நடந்து போனோன்னா அங்கே போய் 2 ரூபா கொடுத்து இளநீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மைல் தூரம் அப்படியே அந்த தாகத்தோடே நடந்து போனானா வெயிலில். அந்த இளநீ கடையும் வந்துருச்சு. அந்த இளநீக்கார்கிட்ட போயிட்டு இளநீ எவ்வளோ அப்படின்னு கேட்டானாம். அந்த இளநீக்கார் 2 ரூபான்னு சொன்னாராம். 1 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி பேரம் பேசினானாம். உடனே அந்த இளநீக்கார் என்ன சொன்னாராம், இந்த பக்கமாக 2 மைல் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் போயிட்டு நீங்கள் இளநீ வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 ரூபாய்க்கு இளநீ தருவாங்க அப்படின்னு சொன்னானாம். சரின்ட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போவோம், அங்கே போனாக்கா இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படியே வெயிலில் போயிட்டு அந்த தோட்டத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. தோட்டத்தில் போயிட்டு அந்த தோட்டக்காரர்கிட்ட இளநீ கேட்டிருக்கிறாரு. ஒரு இளநீ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் 1 ரூபா சொன்னாராம். எனக்கு 50 பைசாக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த தோட்டக்கார் சொன்னாராம், உங்களுக்கு 50 பைசாக்கு இளநீ வேணும்னா அங்கே பாருங்கள் மரம், அந்த மரத்து உச்சியில் இளநீ இருக்குது. நீங்களே ஏறி இளநீர் பறிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 பைசாக்கு இளநீ தரேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஏறி பறிச்சுக்கிறேன், எனக்கு 50 பைசாக்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டானா அந்த கஞ்சன். ஏற்கனவே 3 மைல் நடந்து ரொம்ப சோர்வாக இருந்தான், டயர்டாக இருந்தான், வேர்த்து கொட்டி போய் இருந்தான் அந்த கஞ்சன். அதையும் பார்க்காம அந்த உயரமாக இருக்கிற தென்னை மரத்தில் ஏற ஆரம்பித்தான். அப்படியே ஏறிட்டே இருக்கும்போதே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, கால் சறுக்கி கீழே விழுந்துட்டான். பாதி ஏறிட்டு கீழே விழுந்ததால் ரொம்ப அடிபட்டு கால்லலாம் ரத்தம் காயமாயிடுச்சு, கால் உடஞ்சிருச்சு அந்த கஞ்சனுக்கு. 4 ரூபா கொடுத்து இளநீ வாங்கி குடிச்சிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி அடியே பட்டிருக்காது. காசுக்கு ஆசைப்பட்டு அவன் 3 மைல் தூரம் நடந்து வந்ததும் இல்லாமல் அவன் சோர்வாக ஆனதும் இல்லாமல் மரத்து மேலே ஏறி கீழே விழுந்து காயம் ஆனதால் அவனுக்கு 400 ரூபா செலவாயிருச்சு. 400 ரூபா செலவும் ஆனது இல்லாமல் கொஞ்ச நாள் அவனால் வேலையே செய்ய முடியாமல் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அவனோட கஞ்சத்தனத்தால் இவ்வளோ இழப்பு வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் இப்படி தான், எதுக்கு எப்படி செலவு பண்ணணும், எதுக்கு சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு தெரியாமல் இது போல தான் தேவையில்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் செலவு பண்ணுவாங்க. அதனால் நாம் எந்தெந்த இடத்துல பேரம் பேசணுமோ அந்த இடத்துல தான் பேரம் பேசணும். தேவையில்லாத இடத்துல இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு பேரம் பேசினா நமக்கு தான் அதிக அளவில் நஷ்டமாகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி கஞ்சத்தனமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 2K தமிழ் பசங்க.